ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய நலம் தரும் நாற்காலி யோகா. இது சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லோருக்குமே உகந்த பயிற்சி. ஸோ இன்றைக்கு நாம் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக 10 நிமிடத்தில் நமக்கு அவ்வளவு அற்புதமான ஆற்றல் கிடைக்கின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிறுநீரகத்தை மையப்படுத்தி சிறுநீரக பை நன்றாக இயங்கணும், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். நிறைய நபர்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கும் அடிக்கடி சிறுநீர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. வயதானவர்களுக்கும் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த உள் உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய பயிற்சிகள். அப்போ இதற்கு நமக்கு சுகரும் கட்டுக்கோப்பில் இருக்கணும். அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்பில் இருக்கும், சிறுநீரகப்பை திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொதுவாக பய உணர்வு வரும்பொழுது சிறுநீரகத்துடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது பய உணர்வை நீக்கக்கூடிய பயிற்சிகள். நம்ம வாழ்க்கையில் எதுக்காவது ஒரு ஆழ் மனதில் நிறைய நபர்களுக்கு ஏதோ ஒரு நிலையை நினைத்து ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் அதிகமாக முதல் பாதிப்பு சிறுநீரகத்துக்கு தான். அப்போ அந்த பய உணர்வு நீங்கக்கூடிய பயிற்சிகள். இதோடு சேர்த்து நீங்கள் உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வாழைத்தண்டு மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பூ மாதத்தில் 2 நாட்கள், 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைப்பூ சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். நம்ம கசப்பு அப்படின்னு ஒதுக்குறோம், அதையும் வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கோங்க. எப்பொழுதுமே காலையில் எழக்கூடிய நேரம் 4 மணிக்கு எழுந்துருங்க. முடிந்த அளவு 5 மணிக்குள்ளே எழுந்துருங்க. எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முத்திரைகள், எளிமையான யோக பயிற்சி, தியான பயிற்சி, இந்த 3 நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக பய உணர்வு இருக்காது. பயம் இல்லாமல் இருக்கும்போது சிறுநீரகத்துக்கு நல்ல சக்தி கிடைக்கும். சிறுநீரகத்தையும் சிறுநீரகப்பையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். அந்த முத்திரை செய்யும் பொழுது அந்த பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அப்போ அந்த பிராணசக்தி நன்றாக கிடைக்கும் பொழுது சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். அப்போ இதை பள்ளி மாணவ பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாணவர்களுக்கும் பய உணர்வு நீங்கிரும். இன்றைக்கு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய நபர்களுக்கு குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ அந்த தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த முத்திரைகளை நீங்கள் சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தியானத்தை பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உள்ளுறுப்புகள், குறிப்பாக சிறுநீரகப்பையை சிறப்பாக இயங்க செய்யலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. 1 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அடுத்த 1 நிமிடம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு போகட்டும், மூச்சோடு சேர்ந்து உணர்வு வெளியே வரட்டும். இப்போ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. இந்த மாதிரி சேர்த்துக்கோ. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. சிறுநீரகப்பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ரா சாய முதிரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்து கை எப்படி சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி, அது மூலாதார மையம். அதான் சிறுநீரகப்பை கோனாடு சுரப்பிக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. கண்களை மூடி அந்த இடத்துல நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன யோகா பயிற்சி பண்ண போகிறோம். காலை இந்த மாதிரி அகட்டி உட்காந்து 2 காலையும் இந்த மாதிரி அகட்டிக்கோங்க. சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக எவ்வளோ தூரம் கீழே குனிய முடியுமோ அவ்வளோ தூரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை கீழே குனியும் போது மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 முறை. இப்போ இந்த 2 கையினால் பின்னாடி இருந்து அப்படியே மேலே இருந்து எவ்வளோ தூரம் இந்த இடத்துல இருந்து அப்படியே கையை கீழே கொண்டாங்க. ஒரு மசாஜ். கை விரல்களை மேலே இருந்து அப்படியே கீழே ஒரு 5 முறை. இது கிட்னிக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். அஞ்சு முறை பண்ணிவிட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ சக்தி முத்திரையிலேயே நம்ம முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் அந்த மூலாதார தியானம் செய்கிறோம். சக்தி முத்திரையை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முத்ராசாய முதிரையில் மூலாதாரத்தில் தியானம் பண்ணுறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம். உங்களது பிராண ஆற்றலை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரண முத்திரையிலேயே மூலாதாரத்தில் தியானம் பண்ணுறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரையில் மூலாதார தியானம். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க.
2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க மெதுவாக. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு விடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து உணவை பொறுத்த மட்டுக்கும் வாழைத்தண்டு உணவில் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. காலையில் 6 to 6:30 சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இதோடு சேர்த்து நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை, இரவு 9:30 முதல் காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிக சிறப்பாக இயங்கும், வளமாக நோய் எதிர்ப்பாற்றலோடு பயமின்றி வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.